எவ்வளவு பேருக்கு முட்டி வலி இருக்கு? ரோமடைஸ்ட் ஆரியன்னு சொல்றோம் இல்லையா, மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஆரியன்னு சொல்லுவாங்க, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ்ன்னு போட்டுருவாங்க. முழங்கால் வீங்கிரும். இது தீர்க்கவே முடியாதும்பாங்க, தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. சயாட்டிக்கா, அந்த ஒரு நரம்பு இருக்கும், பெரிய நரம்பு, கால்லேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறது. அந்த நரம்பில் பிரச்சனை. குறிப்பாக சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அந்த நரம்பு தனியாகவே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, பிளட் ஃப்ளோ இருக்கான்னு. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு எளிமையாக ஒரு மருந்து சொல்கிறேனே, யாருக்கு வேணா இருக்கட்டும். அவருக்கு அவர் பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சமணம் போட்டு உட்காந்துருக்காரு. இப்படியெல்லாம் யாரும் உட்கார முடியல. கீழே உட்காந்தா என்னால் முடியாது சார், கீழே உட்கார முடியல சார். அந்த முட்டி வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி அந்த முழங்காலில் இந்த மெம்பரேன் இருக்கும், ஸ்னோவைல் மெம்பரேன்னு சொல்லக்கூடியது. அந்த மெம்பரேன் கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, டேர் ஆயிடுச்சு. உண்மைதான். இது எல்லாத்துக்கும் மருந்து. அதே மாதிரி கால்சியம், பாஸ்பரஸ், அயன் டிஃபிஷியன்சி வந்துருச்சு. இரும்பு சத்து குறைபாடு, சுண்ணாம்பு சத்து குறைபாடு, பாஸ்பரஸ் குறைபாடு. அதுக்கு அடுத்தது சார் அடிக்கடி தொற்று நோய் வருது சார், சளி பிடிச்சிக்குது சார், ஜுரம் வருது சார். சார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு சார், இப்போ திரும்பி அதே மாதிரி பிடிச்சிக்குது, சளி நிறையா வருது சொல்கிறோம் இல்லையா? இந்த பட்டியலான வியாதிகள், இதுக்கு ஒரு மருந்து. வெள்ளை கலரில் இருக்கிற பாரம்பரிய அரிசி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். வெள்ளை கலரில் இருக்கிற பாரம்பரிய அரிசி, தூயமல்லி, ஜீரக சம்பா, கண்டகசாலா, ஆத்தூர் கிச்சடி. கருடன் சம்பா வராது. கருடன் சம்பா சிகப்பில் வெள்ளை இருக்கும். வெள்ளை கலரில் நான் பேர் சொல்கிறத நிறுத்தி ரொம்ப நாளாச்சு. நெல்லுக்கு பேர் சொல்கிறது இல்லை, பேர் சொன்னால் தப்பு நடக்குது. சிகப்பு கலரு, வெள்ளை கலரு, கருப்பு கலர்னு சொல்லிட்டு போயிடுறேன் நான். ஏன்னா அதில் டூப்ளிகேசி வருது. உழவர்கள் ஜெயிக்க மாட்டான், சாப்பிட்றவனும் ஜெயிக்க மாட்டான், தப்பு நடக்குது. வெள்ளை கலரில் ஒயிட்டின் கலர் பாரம்பரிய அரிசி, அதை தீட்டாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். தீட்டாமல் அந்த அரிசியை எடுத்துக்கிட்டு சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு 4 விரல் அள்ளினீங்கன்னா எவ்வளோ வருதோ அதை தண்ணியில் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அப்படியே ஆற வச்சு லேசாக வெது வெதுப்பாக இருக்கு பாருங்க. லேசாக வெது வெதுப்பாக இருக்கிறப்ப அந்த தண்ணியில் புளியங்கொட்டை இருக்குல்ல, புளியங்கொட்டைய சின்ன வயசில் இருக்கிறப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்பெல்லாம் டெய்லி 1-2 புளிய மரத்தில் எடுக்கிறப்பெல்லாம் புளியங்கொட்டை வாயில் இருக்கும். இங்கே மேடையில் இருக்கிற வெகு பேர் அதை சாப்பிட்டவங்களா இருப்பீங்க. அந்த பையனை புளியங்கொட்டையை சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கியா? அவங்க பெற்றோர்களுக்கு வாழ்த்து. புளியங்கொட்டையை எடுத்து சட்டியில் போட்டு வறுத்து நல்லா ஓடை தட்டி எடுத்துட்டிங்கன்னா உள்ள இந்த பருப்பு இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பை பவுடராக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் ஒயிட் கலர் பவுடரை வச்சுக்கோங்க. மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள்னோடனே நமக்கு என்ன தெரியுமா கேள்வி வரும்? சார் தேய்ச்சி மூஞ்சிக்கு பூசிக்கிறதா சாப்பிட்றதா? எல்லாத்தையுமே சாப்பிட்லாம். கிழங்கையும் சாப்பிட்லாம், விரலியும் சாப்பிட்லாம், எல்லாமே எடிபிள் தான். ஏதோ ஒரு மஞ்சள், ஆனால் இதெல்லாம் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதாக இருக்கணும். உங்கள் கொள்ளையிலே போடலாம். நெல்லுக்கு என்ன தெரியுமா பெரிய ப்ளஸ்ஸு? நெல்லோடு சேர்த்து வளரக்கூடிய ஒரு 9-10 தாவரங்களில் மஞ்சளும் ஒன்று, வசம்பு ஒன்று, இஞ்சி ஒன்று, கரும்பு ஒன்று, இதெல்லாம் அதோடு சேர்த்து வளர்க்கலாம். பொங்க கரும்பெல்லாம், கறிகாய்களில் சுண்டக்காய், பப்பாளி, நாட்டு மாதுளை, நெல்லிக்காய், இதெல்லாம் நெல்லோடு சேர்ந்து வளரக்கூடியது. நெல் ஒன்றுக்கு தான் சயின்டிஃபிக் ஃபைண்டிங்கே சொல்கிறேன் நான். நெல் விளையிற காட்டில் மட்டும்தான் எல்லா பயிர் உயிரினங்களையும் அரவணைச்சி அந்த மண்ணை வளப்படுத்துறதோட அங்கே இருக்கும் விலங்குகள், மண்வாழ் நுண்ணுயிர்கள், அதை உண்ணுகின்ற மனிதனை வளமாக வச்சுக்கக்கூடியது நெல் பயிருக்கு மட்டும்தான் சாத்தியம். மற்ற பயிர்களுக்கு நெல்லை போல் கிடையாது. நமக்கு என்ன திணிக்கப்பட்டிருக்கு? புஞ்சையில் இருக்கிறதெல்லாம் சத்து நிறைந்தது, மாற்று கருத்து இல்லை. மண் வளத்தையும் உயிர் பயிர் வள பயோடைவர்சிட்டிங்கிறோம் இல்லையா, இதை நெல் பயிரை ஒரைசா சட்டைவாவுக்கு இணையாக வேற எதுவும் கிடையாது. உலக அளவில் ஆய்வு இது வந்துருச்சு. அங்கதான் கால்நடைகள் இருக்கும். இப்ப கால்நடையை வளர்க்கறதுனா சாணி யார் அல்றதுங்கிறாங்க.
வீட்டில் புள்ள பெற்றுக்கிட்டு அது வெளியே போனால் நம்ம தானே எடுக்கிறோம், இல்லை அதுக்காக புள்ள பெற்றுக்காமல் இருக்கோமா? எவ்வளவு குறுகி போயிடுறோம், சிந்தனையில் சுருங்கி போயிடுறோம். ஒரு மாடு இருந்துச்சுன்னா, என் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், இப்பயும் நடக்குது. என் வீட்டில் நான் சின்ன பையனாக இருந்தப்போ எங்கள் பாட்டி எங்கள் அம்மா சாணி எழுந்தாங்க, எனக்கு கல்யாணம் ஆனோன்னு என் பொண்டாட்டி எழுந்தாங்க, அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி எழுந்தாங்க. இப்போ மாடெல்லாம் பண்ணைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம். நானே இடையில அழுறேன். அந்த பிள்ளைகள் லேட்டாக வந்துச்சுன்னா நான் அள்ளிடுவேன். அதுக்கு பயந்துட்டே அதுங்க சீக்கிரம் வந்துடும். அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன், புண்ணியம்னு நினைக்கணும். நீங்கள் ஒரு அந்த உழைப்பை ஊதாசீனப்படுத்துறதும். நம்ம மட்டும் அல்றதில்ல, யாரோ ஒருத்தர் அள்ளணும்னா அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த தொழிலையே ஈனத்தொழிலாக நினைக்கிறாங்க. மஞ்சள், நீங்கள் உங்கள் பண்ணையிலையோ இல்லை அக்கம் பக்கம் நம்மளை மாதிரி ஒட்டுமொத்த மஞ்சள் வச்சுருக்க விவசாயம் யார் இருந்தால் கை தூக்குங்க. என் ராமூர்த்தி வச்சுருக்காரு, சிதம்பரம் வச்சுருக்காருப்பா, அங்கே நண்பர்கள்லாம் வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம். இல்லைன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க. மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்கள், புளியங்கொட்டையை உரிச்சு வறுத்து அந்த தோலை நீக்கிறணும். டப்பாவில் பவுடராக வச்சுருக்கீங்க. மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கீங்க. மஞ்சள் கிழங்க பசுமையாக பச்சையாக இருந்துச்சுன்னா அரைச்சிக்குங்க. காஞ்சிருச்சுன்னா அதை பவுடராக எடுத்துக்குங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் புளியங்கொட்டை தூள். நான் திரும்ப சொல்கிறேன், புளியங்கொட்டை தூள்னா தவறாக அரை தூக்கத்தில் கேட்டுட்டு தோலோடு அரைச்சிடாதீங்க, தப்பு பண்ணும். தோல் நீக்கிய அந்த பருப்பில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனு. இந்த மஞ்சள் கிழங்கு அடிச்சிங்கள அதில் 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன்னா பெரிய ஸ்பூனில், அஞ்சரைப்பட்டியில் 1 ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஸ்பூன். இது ரெண்டையும் எந்த தண்ணியில் போட சொல்கிறேன்? சூடாக இருக்கிற பாரம்பரிய வெள்ளை அரிசியில் வெந்து அதில் இருக்கிற அது நீராகாரம்னு வச்சுக்கோங்க. ஆனால் சூடாக இருக்கணும். அந்த ஹாட்டாக இருக்கிறதுல அதை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு, சிலவர்கள் அதில் போட்டு சூடு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு பண்ணாது. அந்த தண்ணியை வடிகட்டாமலோ தினசரி குடிச்சிங்கன்னா ஒரு 30 நாள்லேயே உங்களது அந்த முட்டி வலி, அந்த ஆரியன்னு சொல்கிறது, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறது, ஆஸ்டியோபோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது, இது சார்ந்த முட்டி வலி எல்லாத்துக்குமே அதில் தீர்வு இருக்குது. இதை 1 லட்ச ரூபா ஆகுமா இதை செய்ய? ஐயா, ஒரு கேன்சர்னு நமக்கு ஒன்று வந்துச்சுன்னா, அவங்க கல்கட்டாவில், டெல்லியில், பாம்பேயில் மருத்துவமனை இருந்தாலும் நம்ம அங்கே போய் வைத்தியம் பார்க்குறோம்ல, பணத்தை கட்டிட்டு கிளம்பிடுறோம்ல, அங்கே போய் பார்க்குறோம்ல. இந்த ராமூர்த்தி ஊர் எங்கே இருக்குது, கரிகாலன் ஊர் எங்கே இருக்குது, தாமரை ஊர் இருக்குது, இங்கே இருக்கக்கூடியவர்கள் யார் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்களோ அவங்க விலாசத்தை கேட்டுட்டு அதுக்காக மெனக்கட்டு போய் 2 இது வாங்கிறது எவ்வளோ சந்தோஷம். என் பிள்ளைக்காக, என் தாயாக்க, என் தகப்பனுக்காக, என் மனைவிக்காக நான் இதை அலைஞ்சு வாங்கினேன்னாவே எவ்வளோ உங்களுக்கு அந்த உழைப்பே உங்களுக்கு ஒரு உன்னதமாக தெரியும் இல்லையா? இது என்ன பெரிய விஷயமா அது? அதே போல தான் எந்த அரிசியாக வேணா இருக்கட்டும், பாரம்பரிய அரிசியில் சோத்தை வடித்து அதை கஞ்சி மாதிரி வச்சு தண்ணியை ஊற்றி வச்சு, இது சங்க இலக்கியத்திலேருந்து இருக்குது. நமக்கு தரவுகள், பாடல்களை நான் கொடுக்க முடியும். அது புண்ணியமூர்த்தி டாக்டர் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அவரால் விலாசப்படுத்தப்பட்ட சித்த மருத்துவர் புண்ணியமூர்த்தியும் நிறையா சொல்லுவார். அந்த உலையில், ஒரு மண்பாளையில் வச்சு அந்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதை பூஜை அறையில், உங்கள் சாமி ரூமில் அங்கே வச்சிருந்து ஒரு பிரிமனையை போட்டு வச்சிருந்துட்டு, நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்து சூடு பண்ணி அதுலேருந்தே திருப்பி நீங்கள் குடிக்கிறது சர்வரோக நிவாரணி. அதுக்கு பேர் மறு உலை கஞ்சி. இது எந்த அரிசியில்? பாரம்பரிய அரிசி.